குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப். எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஹச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹச்சிஎஃப்க்கு இன்னொரு பேர் இருக்கு, ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். தமிழ்ல வந்து எல்சிஎம் அப்படின்னா என்னதுன்னா லீஸ்ட். லீஸ்ட் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மீச்சிறு. மல்டிபிள் அப்படின்னா மடங்கு, அல்லது இதை மீசிமா அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா மீ சி. ஹச்சிஎஃப் அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதை எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். வகுத்தி அல்லது காரணி. சிறு இந்த ரூதா வருமா, பெரு இந்த ரூதா வருமா? கரெக்டா? உங்களை தான் கேட்குறேன், கேள்வி கேட்குறேன். பொது தமிழ்ல கூட இந்த ரா இந்த ரா இதெல்லாம் பிரிச்சு எழுதுற மாதிரி இருக்கணும். இது ரெண்டும் கரெக்டா? ஸோ மீ சீமா மீ போவா. எனக்கு இப்போ நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. சில பேருக்கு, நான் நிறைய பேருக்குன்னு கூட சொல்லலை, சரிங்களா? ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குன்னு கூட வரும். அது ஏன் சிலருக்கு கணிதம் பிடிப்பதில்லை, சிலருக்குனே வச்சு ஏன் கணக்கு பிடிப்பதில்லை? கணக்கு என்றால் அலர்ஜி, கணக்கில் குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள். நான் இங்கே மட்டும் இல்லை, ஸ்கூல்ஸு எல்லாத்துலேயும் நான் சொல்கிறேன். ஏன், என்ன ரீசன்? யூ கேன் எனுமரேட் த ரீசன். கிளாஸஸ் இன்டராக்டிவாக இருக்கணும். இந்த இதுக்கு வந்து நான் உங்களுக்கு மைக்கை கூட அன்மியூட் பண்ணுறேன். நீங்கள் மைக்கே அன்மியூட் பண்ணியிருக்கு, அதிலே நீங்கள் பேசலாம். ஏன்? நான் கேட்ட கேள்விக்கு பதில். கணக்கில் குறைந்த மதிப்பெண்கள், கணக்கு சில பேருக்கு பிடிப்பதில்லை, சிலருக்கு பிடித்தாலும் அதில் மதிப்பெண்கள் வருவதில்லை. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸில் ஹாலில் ஒரு கணக்கை படிச்சுட்டு அப்படியே நிற்பாங்க. ஸ்டார்டிங் ப்ராப்ளம், என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இதை சால்வ் பண்ணுறது, இல்லை என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒருத்தர் வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றார். வேணா பிடிப்பதில்லை அப்படின்னா பிடிக்கலை அப்படிங்கிற அர்த்தமாக இருக்காது. வெரி குட். புரியாததால் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியாததால் எனக்கு அது மதிப்பெண்கள் வர்றதில்லை அப்படிங்கிறது லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், நோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட்ஸ். இந்த கான்செப்ட்ஸை அதை புரியாமல் இருப்பதற்கு. ஃபேட்டா, ஃபேட் அப்படின்னு சொல்கிறீங்க, தெரியலை எனக்கு. எப்படி விதியை எப்படி பண்ண முடியும்? யாராலையும் கணிதம் கற்றுக்கொள்ள முடியும். இருக்கிறது சொல்லப்போனால், நான் மேத்ஸ் கிராஜுவேட் அப்படிங்கிறதுனால சொல்லலை, மேத்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறதுனால சொல்லலை. இருக்கிறதுலே ஈஸியான சப்ஜெக்ட் வந்து மேத்ஸ் தான். இருக்கிறதுலே டஃப்பான சப்ஜெக்ட் எதுனாலும் மேத்ஸ் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் தான் 100 மதிப்பெண்கள் எடுக்க முடியும், முழு மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இதில் தான் குறைந்த மதிப்பெண்களும் எடுப்பார்கள். அதிகமாக ஃபெயில் ஆகுறதும் இந்த சப்ஜெக்ட்ஸில் தான். நீங்கள் ஸ்கூல்லையோ நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அப்போது இந்த கணிதம் வந்து தன்னகத்தே இரண்டையும் கொண்டுள்ளது. 2 எக்ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய, என்னது? த மோஸ்ட் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட், ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். அடுத்து என்னதுன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் எனக்கு தெரியலை சார், நாட் ப்ராப்பர் ஒர்க் அவுட்டா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணாது, ப்ராக்டிஸ், பயிற்சி எடுக்காது. பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். எதுக்கு எடுத்தாலும், அது விளையாட்டாக இருக்கட்டும் அல்லது படிப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பயிற்சி. பயிற்சி எடுத்தாதான் ஈஸியாக பண்ண முடியும். பயிற்சி எடுக்காததுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய பாறாங்கல்ல உருட்டுற மாதிரி தெரியும். கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த பாறாங்கல்ல அப்படியே ஈஸியாக நகற்றலாம். இன்னும் பயிற்சி எடுத்துட்டீங்கன்னா அந்த பாறாங்கல்ல பந்தாடலாம், நினச்ச இடத்துக்கு கொண்டு போகலாம், தூக்கி எறியலாம். உங்கள் கைக்கு அப்படி பந்தாடுவாங்க தெரியுங்களா? ஸோ அது நாட் ப்ரிப்பேரிங் வெல் அப்படின்றான். கரெக்டு. ஸோ அதை அதை கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு டீச்சர் அப்படி த மெயின் ரீசன் ஃபார் மீ. கரெக்ட், அது ரொம்ப முக்கியம். எனக்கு கணக்கு பிடிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய வகுப்பு ஆசிரியர், மேத்ஸ் ஆசிரியர். அதே வந்து சில பேரும் சொல்லுவாங்க எனக்கு கணக்கு பிடித்ததுக்கு காரணம் எனது மேத்ஸ் ஆசிரியர். ஸோ எப்போவுமே எதுக்குமே இதாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் அதர் சப்ஜெக்ட்ஸ். ப்ராப்பர் ஒர்க் அவுட். ஆமாம், மற்ற சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸை மோஸ்ட்லி வந்து மெமரி தான், மனப்பாடம் பண்ணணும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கேயும் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணாமல் கணக்கு கிடையவே கிடையாது. ஒரு வாய்ப்பாடு தெரியாமல் கணக்கு போட முடியாது. ஒரு வட்டத்தின் பரப்பளவு, இந்த ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள், ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள்ங்கிறது πr². அது தெரியாமல் உங்களுக்கு அந்த உருண்டை, அந்த வட்டத்தையே கொடுத்துட்டா கூட தடையை பார்த்தோ உருட்டி விட்டோம் உங்களால் ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இங்கேயும் நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டி வரும். மற்றது அளவுக்கு இருக்காதனால நிறைய ஃபார்முலாஸ் அந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டி வரும்.
ஃபியர் அண்ட் டிஸ்லைக் ஃபார் மேத்ஸ் டீச்சர். ஆமாம், அந்த மாதிரி ஃபியர் அண்ட் மிஸ்டேக். அப்புறம் கணக்குனாலே ஒரு பயம். இப்போ சில விஷயத்த பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயம் இருக்கும். முத நீங்கள் நீச்சல் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நல்ல நீச்சல் தெரிஞ்ச சின்ன பையனே சொல்லுவாங்க, என்ன சார் தண்ணியில் போய் பயப்படுறீங்க அப்படின்மா. ஆனால் நீச்சல் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கிட்ட நெருங்கினாலே பயம், யாராவது கிட்டக்க வந்தாலே தள்ளி விட்டுருவாங்களோன்ற பயம். அந்த மாதிரி ஒரு கணக்கு அப்படிங்கிறது நமக்கு வராது. நமக்கு இதை எடுத்துட்டா மிஸ்டேக் வரும், எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய ஃபியர் இருக்குது. ஷார்ட்கட் மெத்தட் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். நிறைய பேர் வெறும் ஷார்ட்கட் மெத்தடை வச்சுட்டு உங்களால் ஹை ஸ்கோர் பண்ணவே முடியாது, ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவே முடியாது. இது ஒரு ப்ராப்பர் வேயே கிடையாது. ப்ராப்பர் ஷார்ட்கட் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, ப்ராப்பர் மெத்தட் தெரிஞ்ச பின்னாடி தான் ஷார்ட்கட்டே பண்ண முடியும். எடுத்த உடனே ஷார்ட்கட் அப்படிங்கிறது வேலைக்கு ஆகாது. ஷார்ட்கட் எல்லா இடத்துலையும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் கிடையாது, அது வேற விஷயம். எல்லாத்துக்கும் கிடையாது, நிறைய இடத்துக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது. ஷார்ட்கட் ஒரே மாதிரி இருக்காது. கொஞ்சம் ப்ராடக்டை கொஞ்சம் வேரியேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ ஷார்ட்கட் ஒர்க் ஆகாது. அதே மாதிரி கேட்டா எப்படி இருக்குதோ, நீங்க ஷார்ட்கட்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஷார்ட்கட் ஒர்க் ஆகும். திரும்ப சொல்றேன், ஷார்ட்கட் கத்துக்கலாம் எப்போ, எல்லா டீடைல்டு மெத்தட் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்ச பின்னாடி ஷார்ட்கட் கத்துக்கிறது தான் முக்கியம். ஷார்ட்கட்லாம் தெரியாமல் யூ கேன் ஸ்கோர் 100 out of 100. இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது நம்ம ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் இந்த MCQ டைப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பற்றி தான் பேசணும். இதே ஷார்ட்கட் நீங்கள் ஸ்கூல் மேத்ஸ்லையோ காலேஜ் மேத்ஸ்லையோ பேச முடியாது. அங்கே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணும். ஸோ அப்போ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இங்கே நீங்கள் ஷார்ட்கட்ஸு இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணலாம். இப்போ எந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ பேங்கிங் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே டைம்ங்கிறது வெரி வெரி குரூஷியல். SSCலையும் குரூஷியல். பேங்கிங் PO அடுத்து SSC எக்ஸாமினேஷன் CGL அதிலெல்லாம் கொஞ்சம் டைம் குரூஷியல். யூ கேனாட் கம்ப்ளீட் ஆல் த கொஸ்டின்ஸ் இன் டைம். அடுத்து TNESRB, அதுக்கப்புறம் நம்ம TNPSC இல்லை TRB போன்ற தேர்வுகளுக்கு ஓகே உங்களுக்கு ஈவ டைம். அங்கெல்லாம் மற்றதெல்லாம் யூஸ்வலாக ஒரு ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அலாட்ட டைமே 40 seconds தான். பட் இங்கே TNPSCயை பொறுத்த வரைக்கும் 25 கேள்விகள் இருக்கும். 25 நிமிடங்கள் என்ன 30 நிமிடங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம். எல்லா கேள்விகளுக்கும் ஒரே மாதிரி நேரம் தேவைப்படாது. சில கேள்விகளுக்கு உங்களுக்கு யூ கேன் ஆன்சர் அண்டர் 30 seconds. சில கேள்விகளுக்கு 1 நிமிஷம். அதனால் இங்கே 30 secondsக்கு மேலே 30 seconds எடுத்துகிட்டு என்னால் 25 out of 25 எடுக்க முடியும் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. முன்னாடியெல்லாம் குரூப் 1 போன்ற தேர்வுகளில் 50 கேள்விகள் கேட்காது ஆப்டிடியூடில். இப்போலாம் அது 25 ஆகிட்டாங்க. ஓகே. அடுத்து ஆப்சன்ஸ் ஆஃப் மேத்ஸ் மைண்ட். அந்த மேத்தமேட்டிக்கல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், அது வேணும். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட எதுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம் ஓரளவு ரிலேட் பண்ண முடியும். மேத்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன் பார்ட்டை சொல்லவே மாட்டாங்க. இதுதான் பெரிய பிரச்சனையே நமக்கு. மேத்ஸோட அப்ளிகேஷன் பார்ட்டை சொல்லாமையே இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த இதை பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ த அப்ளிகேஷன் பார்ட் அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம LCM HCFக்குள்ள நுழையலாம். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன்ஸை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி வரும் வகுப்புகளில். நம்ம எல்லாம் கான்செப்ட்லாம் பார்த்துட்டு ப்ராப்ளம் பண்ணும்போது அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்ட். நேச்சுரல் ஷார்ட்டேஜ் ஆஃப் மேத்ஸ் நாலேஜ். சில பேருக்கு அதான் இதை நீங்கள் நேச்சுரல் ஷார்ட்டேஜ் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க, IQ லெவல் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதை நான் ரொம்ப இது பண்ண மாட்டேன். IQ லெவல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கிராஸ்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, கிராஸ்பிங் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிராஸ்பிங் கிடையாது. கிராஸ்பிங்கிறது புரிந்துணர்வு அந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு 0.0000 வித்தியாசப்படும். புரிந்து உணர்தல் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு நான் ஒன்று போடுறேன். அந்த கணக்கை ஒருத்தர் போட்ட உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருக்கு புரிஞ்சிடும். அடுத்து அதே மாதிரி கணக்கு போட்டால் உடனே போட்டுருவார். கொஞ்சம் மாற்றமாக பண்ணி போட்டால் கூட போடுவார். இன்னொருத்தருக்கு இதே மாதிரி கணக்கு போட்டால் தான் போடுவார், கொஞ்சம் மாற்றம் பண்ணால் தடுமாறுவார். இன்னொருத்தருக்கு இந்த எக்ஸாம்பிள் பத்தாது சார், இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், இன்னும் 2-3 ப்ராப்ளம் போடுங்க சார், அப்போ தான் அவர் போட்டால் தான் அதுக்கப்புறம் அவர் சரிப்பட்டு வருவார். இன்னொருத்தர் டைம் நிறைய எடுத்துக்குவார், இன்னொருத்தர் ஷார்ட்டாக போடுவார். இன்னொருத்தருக்கு 2-3 இந்த ஸ்டெப் போட்டாலும் சுத்தமாக தெரியலை, 4-5 தடவை ப்ராப்ளம் போட்டால் மட்டும் இல்லை, பக்கத்துலேயே உட்காந்து தெரியணும். அவருக்கு சில பேசிக் மேத்ஸே தெரியாது. இப்போ டிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ டிவிஷன்னா என்னென்னு தெரியலை அப்படின்னா அப்புறம் திரும்ப அவரை இப்போ LCMல போய் எனக்கு டிவிஷனே தெரியாது, எனக்கு மல்டிப்ளிகேஷனே தெரியாதுன்னா இப்போ LCMத்தில் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தெரியாமல் இப்போ ஆரம்பம் இல்லாமல் தெரியும். ஸோ அப்போது அந்த புரிந்து உணர்தல், அந்த கணக்கு போடும் திறன் ஆளுக்கு ஆள்
வேறுபடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஸோ அந்த இவர் சொல்கிற மாதிரி இந்த நேஷனல் அந்த ஷார்ட்டேஜ், அப்போ அந்த ஐக்யூங்கிறது சில பேருக்கு புரிந்துணர்தல் கம்மியாக இருந்தால் கூட அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மற்றவங்களோட ஒர்க் பண்ணணும். சரிங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் படிக்கிறேன் தான் சார், அவனும் படிக்கிறான், பட் அவன் மார்க் எடுத்துகிட்டு போயிடுறான். ஏன்ட்ட வந்து கேட்டான், சார் எப்படி இந்த எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறது அப்படின்ட்டு. ஏன்ட்ட வந்து இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கிறதுன்னு கேட்டார் சார். நான் சொல்லி கொடுத்தேன் சார், இப்படிலாம் படி அப்படின்ட்டு. அவன் என்னை விட அதிக மதிப்பெண் எடுத்துட்டு வேலை வாங்கிட்டு போயிட்டாங்க சார். உண்மையா இல்லையா? இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோமா இல்லையா? சரிங்களா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த கான்சன்ட்ரேஷன்ஸ், இதெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த இதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இப்போ வந்து இந்த எல்சிஎம், இந்த ஹெச்சிஎம், இதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? இப்போ அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும். நான் சொல்லக்கூடியது எல்லாமே ரியல் லைஃப் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், ரியலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் டைப் பண்ணுங்கள் பார்க்கலாம். யாராவது சொல்லுங்கள் இந்த இதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்தது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து யூஸ் பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம் டைம். வெரி குட். எக்ஸாம் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஷெடியூல் பண்ணுறது. தெரியுங்களா? நிறைய எக்ஸாம்ஸ் நடக்குது, அப்போது அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஷெடியூல் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த எல்சிஎத்தை யூஸ் பண்ணுவோம். ஷெடியூலிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். தெரியுங்களா? ஈவெண்ட் ஷெடியூல் பண்ணுறது. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒரே ஒரு இன்டர்வெல்ல நடக்குது. அப்போ அது எப்படி எஃபிஷியண்ட்டாக ஒன்றுக்கு ஒன்றும் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் அந்த ஈவெண்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அங்கே வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. வேற ஒருத்தர் ஒன்று சொல்லியிருக்கிறார், சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஒரு சிம்பிளானதுங்க. ஒரு ரூம் வீடு கட்டிட்டேன், ஒரு ரூமில் அந்த ரூம் அளந்து பார்த்துட்டு அதில் எப்படி கரெக்டாக டைல்ஸ், என்ன சைஸ் ஆஃப் த டைல்ஸ் வந்து போட்டால் கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு நான் ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணுவேன். இந்த லென்த் ஆஃப் த சைடு ஸ்கொயர் டைலாக இருக்கலாம், அதுக்கு அந்த சைடு ஆஃப் த ஸ்கொயர் டைல், அந்த சதுர வடிவமான டைல்ஸ் இருக்கும்ல, அதோட சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இப்போது ஸ்பிளிட்டிங் ஆஃப் திங்ஸ் ஈக்குவலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு பாக்ஸஸ் இருக்குது, சாதாரணமாக ஒரு பாக்ஸஸ் ஒன்றும் கிடையாது, கம்பெனிக்கெலாம் அது தேவை. ஒரு மொபைல் பாக்ஸ், அந்த மொபைல் பாக்ஸை ஒரு பெட்டிக்குள்ளே வைக்கலாம். ஸோ அந்த பெட்டியை தயார் பண்ணிட்டீங்க. இந்த பெட்டி ஒரு கன்ஸ்டைன் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இங்கே இல்லை அந்த கண்டெய்னர், ஷிப்பில் போகிற கண்டெய்னர். ஸோ இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் ஒரே அளவு உள்ளது வைக்கணும் அப்படின்னா, அப்போது அதில் என்ன சைஸ், மேக்ஸிமம் என்ன சைஸ் லென்த் உள்ள, அந்த என்ன டைமென்ஷனில் உள்ள, என்ன பரிமாணத்தில் உள்ள அந்த பெட்டிகள் எல்லாம் உள்ளே வைக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம பாலம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மியூசிக் காம்போசிஷன்ஸ் இருக்குல்ல, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நோட் இருக்குது தெரியுங்களா? ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சு டிஃப்ரெண்ட் அந்த ரிதம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்சிஎம். அப்புறம் நம்ம தெரியும், ப்ராப்ளமே பார்த்துருப்பேன், டிராஃபிக் லைட்ஸ் இருக்குல்ல, டிராஃபிக் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகுது. இப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் சிக்னல் இருக்குது, ஒரு 4-5 சிக்னல் இருக்குது. இது ஃபாரின்லலாம் இருக்கும், 5-6 சிக்னல் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரே ஸ்பீடில் போகிறீங்க, அதில் போட்டிருக்கும் பாருங்கள். நம்ம இதுலேயும் வந்து சென்னையில் ட்ரை பண்ணாங்க, இது சென்னையில் சில வருடங்களுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாங்க. பட் இது வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல ஒத்து வராது. இப்போது நல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் டிராஃபிக் கம்மியாக இருக்கலாம், எப்போவுமே மூவ் ஆகிட்டு இருக்க நாடுகளில் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் என்ன ஸ்பீடில் ஒரு டிராஃபிக் சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஏங்கிற மொத்தம் ஒரு ABCDEF வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஏங்கிற டிராஃபிக் சிக்னல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் கரெக்டாக 60 அங்கே போட்டிருப்பாங்க 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடு, அல்லது 70 கிலோமீட்டர் அல்லது 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் கரெக்டாக போனீங்கன்னா எல்லா சிக்னலும் இதே டயத்துக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் எங்கேயும் நோ நீட் டு வெயிட் இன் எனி சிக்னல். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு. அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ சொல்கிறாங்க, சரண்யா சொல்கிறாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் ஹோட்டலில் அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எந்தெந்த காம்போசிஷன்ஸில் போடணும், எந்தெந்த ரேஷியோவில் போடணும். அதே மாதிரி ஒரு கிராசரிஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு மளிகை ஜாமான், கம்பெனிக்கு, அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் அந்த ஆர்ட் டிசைன்லாம் இருக்கும்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் டிசைன் வரும். இந்த LED டிசைன்லாம் சில லைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டர்னாக ரவுண்டாக சுற்றிட்டு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஊர்லலாம் அந்த இதிலெல்லாம் போடுவாங்க. திருவிழாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக
சின்னது ரவுண்டு பெருசாகிட்டு இருக்கும். இந்த கலர் ஃபஸ்ட்டு வரும், அந்த கலர் ஃபஸ்ட்டு வரும், அந்த மாதிரி. அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் டைம் டேபிள்ஸ்லாம் போடுறாங்க தெரியுங்களா, பஸ்ஸு ட்ரெயின் ஏர் எஸ்பெஷலி. ஸோ அப்போ தான் யார் எதுவுமே கிளாஷ் ஆகாமல் கரெக்டாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு குக்கிங்கிலேருந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறதுலேருந்து ஸோ நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஒரு வீட்டில் ஒரு தோட்டத்தில் நீங்கள் ஃபென்சிங் போடுறேன், ஒரு தோட்டத்தில் ஃபென்சிங் போடும்போது ஒரு அந்த பில்லர் மாதிரி ஒரு கல்லை ஊண்டி ஊண்டி போடுவீங்களா, அந்த கல்லுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணக்கூடியது. கார்டனிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது HCF அண்டு LCF. கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்சர்ஸ், அந்த ஸ்கோர் கார்டு எல்லாமே நீ எங்கே பார்த்தாலும் நமக்கே தெரியாமல் நம்மளே அறியாமல் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து LCM HCF வந்து யூஸ் பண்ணிட்டோம். எப்படி நம்மளே அறியாமல் ப்ராபபிலிட்டிங்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்காத சப்ஜெக்ட் மாதிரி தெரியும். ஆனால் அந்த ப்ராபபிலிட்டியை நமக்கே தெரியாமல் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. காலையில் எந்திரிச்சதுலேருந்து எல்லாரும் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாமே சான்ஸ் அப்படின்னாலே ப்ராபபிலிட்டி. ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அது ப்ராபபிலிட்டி, நிகழ்த்தகம். ஓகே, இப்போ நம்ம LCM HCFல பேசிக்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம் சரிங்களா. ஒவ்வொன்று LCM அப்படிங்கிற வார்த்தையை சொன்னேன், லீஸ்ட் காமன் மல்டிபிள், இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ மல்டிபிள்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த இடத்துல எந்த டவுட்டு பேசிக்காக டவுட் இருந்தாலும் உடனே கேளுங்க சரிங்களா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடுங்க உடனே. இப்போ நார்மல் வகுப்புகளில் கிளாஸ் வகுப்புகளில் கூட டவுட்டு நீங்கள் யாராவது கேட்டாங்க அப்படின்னா மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். இங்கே அப்படி கிடையாது. நான் சேட் பாக்ஸை பார்த்துட்டே இருப்பேன், நீ என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள் சார் புரியலை சார் புரியலை, எத்தனை தடவை சொல்லுங்கள். இங்கே வந்து டவுட் கேட்குறதே அதிகமாக ஆன்லைன் வகுப்பில் தான் கேட்பாங்க, லைவ் கிளாஸில் தான் கேட்பாங்க. புரியலை அப்படின்னு சொன்னால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க கணக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ரைட், ஃபஸ்ட்டு வந்து மடங்கு. மடங்கு அப்படின்னா என்னதுன்னா இங்கிலீஷில் அதுக்கு பேர் மல்டிபிள் அல்லது மல்டிபிள்ஸ், மடங்குகள். மடங்கு அப்படின்னா என்னது அப்படின்னா 5 மடங்கு அல்லது 4 மடங்கு. 4 மடங்கு அப்படின்னா என்னதுன்னா 4, 1 4, 2 8, 3 12ன்னு சொல்லுவோம்ல, அதுதான். எந்த ஒரு எண்ணுக்கு மடங்கு வந்து இன்ஃபைனைட், போயிட்டே இருக்கும். 2 மடங்கு, 1 மடங்கு மட்டும்தான் ஒரே நம்பர் வரும். 1 மடங்கு என்னதுன்னா 1 1 1. ஸோ அப்போது 4 மடங்குன்றது இது. 7 மடங்கு என்னதுன்னா 7 14 21 போயிட்டே இருக்கு. அப்போ 4 மடங்கு எப்படி சொல்லலாம்? ஸோ 4 மடங்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா 4Kன்னு சொல்லுவோம். இங்கே K அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். அதாவது 4Kனா என்னது அர்த்தம் தெரியுங்களா? 4 × Kன்னு அர்த்தம். K நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா இயல் எண்கள். K பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா இயல் எண்கள். இயல் எண்கள் என்னதுன்னா 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ Kக்கு 1 போட்டிங்கன்னா 4 கிடைக்கும், 4 × 1. Kக்கு 2 போட்டிங்கன்னா 4 × 2 8. Kக்கு 3 போட்டிங்கன்னா 4 × 3 12. அதே மாதிரி 7னா இது 7K. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ மடங்குங்கிறது இன்ஃபைனைட். மடங்குங்கிறது எந்த ஒரு எண்ணுக்கும், இப்போ எண்ணுன்னு ஒரு நம்பர் வச்சுக்கங்களேன், எண்ணுன்னு ஒரு நம்பர் வச்சுட்டிங்கன்னா எண்ணோட மடங்கு என்ன அப்படின்னா KN. எண்ணுங்கிறது ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர். Kங்கிறது நேச்சுரல் நம்பர். Kங்கிறது 1 2 3 4 5 6. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 802 இது 5 மடங்கா இருக்குமா இருக்காதா? 802 வந்து 5 மடங்கா இருக்குமா இருக்காதா? மடங்குன்னு சொன்னாலே என்ன பண்ணலாம்னா அது 5ஆல் கண்டிப்பாக வகுப்பட வேண்டும். எந்த ஒரு நம்பரும் அந்த மடங்கு வந்து அதால் வகுப்பட வேண்டும். 802 வந்து 5 மடங்கு கிடையாது. ஸோ அப்போ மடங்குங்கிறது இன்ஃபைனைட், போய்கொண்டே இருக்கும். ஒரு 4க்கு மடங்குனா 4 × K வந்துட்டு, இதுதான் மடங்குங்கிறது. இப்போ அடுத்து நான் பார்க்க போகிறது டிவைசர்ஸ். டிவைசர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா வகுத்திகள். நம்ம எல்லாத்துலேயுமே டீட்டெயில்டாக கான்செப்டும் பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஷார்ட்கட்டை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனால் கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சுட்டு டீட்டெயில்டு மெத்தட் புரிஞ்ச பின்னாடி தான் கான்செப்ட் உங்களுக்கு புரிய வைக்கணும். புரியும். அப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளத்தை வித்தியாசமாக கேட்டால் கூட ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண முடியும். டிவைசர்ஸ் வகுத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நம்பர் 20 அப்படின்னு வச்சுக்கோங்க.
20 வகுத்திகள் என்ன? 20 வகுத்திகள் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க, டைப் பண்ணுங்க, பார்க்குறேன். டைம் கொடுக்குறேன், டைப் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் ஏன் டைப் பண்ண சொன்னேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் அதில் யாராவது மிஸ்டேக் பண்ணலாம். நிறைய பேர் டைப் பண்ணியிருக்கீங்க. 20 வகுத்திகள் கேட்டிருந்தேன். இதில் சில பேர் பார்த்தீங்கன்னா 1 மறந்துருக்கீங்க. சில பேர் 20 விட்டுருப்பீங்க, சில பேர் 2 விட்டுருப்பீங்க. வகுத்திகள் அப்படின்னா இந்த நம்பரை மீதி இல்லாமல் வகுக்க வேண்டும். 1 மீதி இல்லாமல் வகுக்க வேண்டும். 20 மீதி இல்லாமல் வகுக்கணும். 20 மாம்பழம் இருக்குது, கூறு கூறா போடணும். 20 மாம்பழத்தை எப்படி கூறு கூறா போடலாம் மீதி இல்லாமல் அப்படின்னா 1 1 வைக்கலாம். அப்போ 1ங்கிறது எல்லா நம்பருக்கும் வகுத்தியாக இருக்கும். ரொம்ப முக்கியம் அது. ஸோ 1 இஸ் த டிவைசர் ஃபார் எவ்வரி நம்பர். அடுத்து என்னது? 2. 20 2 வகுக்கும், 3 வகுக்காது, 4 வகுக்கும், 5 வகுக்கும், 6 வகுக்காது, 7 வகுக்காது, 8 வகுக்காது, 10 வகுக்கும். அடுத்து 20 வகுக்கும். இன்னொரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. 20ங்கிறது பிரைம் நம்பரா, சரி 20ங்கிறது ஸ்கொயர் நம்பரா இல்லையா சொல்லுங்க. ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர்னா என்னதுன்னா சதுர எண்ணா அல்லது வர்க்க எண்ணுன்னு சொல்லுவாங்க. தமிழில் 2 விதத்தில் சொல்கிறாங்க. ஸ்கூல் புக்கிலலாம் சதுர எண்ணே சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா சதுர எண், அல்லது முதல்ல வர்க்க எண்ணுன்னு நம்ம சொல்லுவோம். 20 வர்க்க எண்ணா அப்படின்னா, எப்பவுமே ஒரு எண் வர்க்க எண் இல்லைன்னா நம்பர் ஆஃப் டிவைசஸ், மொத்த வகுத்திகள் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அது இரட்டைப்படையாக தான் இருக்கும். இங்கே எத்தனை இருக்குது நீங்கள் எண்ணும் போதே பார்த்துடலாம். அதை தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை இருக்குது அப்படின்னா எத்தனை இருக்குது பாருங்க, 6. 6ங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா என்னதுன்னா இரட்டைப்படை எண். அதை நோட் பண்ணிக்கோங்க. த நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப், இங்கிலீஷில் சொல்கிறேன், த நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் நான் ஸ்கொயர் நம்பர். The number of divisors of non-square number is always even. அதே மாதிரி the number of divisors of square number is always odd. தமிழில் சொல்றதுன்னா வர்க்க எண் அல்லாத எண்களுக்கு வர்க்க எண் அல்லாத எண்களின் வகுத்திகளின் எண்ணிக்கை இரட்டைப்படையாக இருக்கும். வர்க்க எண்ணின் வகுத்திகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எழுதுமே, 16. 16ஓட டிவைசஸ் எல்லாம் எழுதுங்க. 1 2 4 16. பாருங்க 5. ஏன் ஒற்றைப்படை வருது? ஏன் ஆட் நம்பரா வருது? வருதுன்னா 16ங்கிறது சதுர எண், வர்க்க எண், ஸ்கொயர் நம்பர். ஏன் சார் இப்படி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் நம்பர்னு என்ன அர்த்தம்? அதையே அதோட பெருக்கினா ஸ்கொயர் நம்பர் வரும். அப்போ இது ஸ்கொயர் நம்பருங்கிறதுனால 4ன்னு வரும், அதையே பெருக்கணும். மற்றதெல்லாம் தனித்தனியாக 2 2 ஜோடி ஜோடியாக இருக்கும். ஸ்கொயர் இல்லாத நம்பரு கண்டிப்பாக ஜோடி ஜோடியாக தான் வரும். 5 20, 10 2 20, 1 20 20. நான் இந்த சொல்கிற கான்செப்ட் புரியுதா? எஸ்ன்னு சொல்லுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா, the number of divisors of perfect square is always odd. The number of divisors of non-perfect square is always even. ஒரு சதுர எண்ணாக இருந்தால் அதன் மொத்த வகுத்திகள் எப்போதுமே ஒற்றைப்படையாக இருக்கும். சதுர எண் இல்லை என்றால் மொத்த வகுத்திகள் எப்போதும் இரட்டைப்படையாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, நான் மல்டிபிள்ஸ் சொன்னேன். மல்டிபிள்ஸ் எப்போவுமே எண்ணிலடங்கா. எண்ணிலடங்கானா என்ன பாருங்க, மல்டிபிள்ஸ் போயிட்டே இருக்கும். 16 20 24 போயிட்டே இருக்கும், முடிவே கிடையாது. ஆனால் இது அப்படி கிடையாது, இதற்கு முடிவு உண்டு. வகுத்திகள் எப்போவுமே ஃபைனைட். ஃபைனைட்னு சொல்லுவோம். ஃபைனைட்னா என்னதுன்னா முடிவுறு. ஃபைனைட்னா கொஞ்சம் நம்பர். 10,000ம் ஃபைனைட்டு தான், 4ம் ஃபைனைட்டு தான். சொல்ல முடிஞ்சா இத்தனை எண்ணில் சொல்ல முடிஞ்சா ஃபைனைட்டு தான். 10,000 கோடிங்கிறது ஃபைனைட்டு தான், நல்லா புரிஞ்சுங்க. 100,000 கோடிங்கிறது ஃபைனைட்டு தான். இன்ஃபைனைட்னா என்னதுன்னா எவ்வளவுன்னு தெரிய முடியாத அளவு, மிகப்பெரியது, எவ்வளவுன்னு தெரியல அப்படின்னா அது இன்ஃபைனைட். மிக மிக பெரியது, முடிவே இல்லாதது இன்ஃபைனைட். ஓகே ரைட். இப்போ நம்ம வகுத்திகள் இதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம டெஃபினேஷன் போயிடுவோம். நம்ம எல்சிஎம் இப்போ ஏதாவது ஒரு 2 நம்பர் நம்ம எடுத்துக்கோம்.
12ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்குவோம், 20ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். இது ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதை வந்து எல்சிஎம்னு வச்சு முதல் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம்னு வச்சு. எல்சிஎம்னா ஃபஸ்ட்டு மல்டிபிள் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க, நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் எப்படின்னு. அப்புறம் ஷார்ட்கட், உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு, எல்லா விதமான ஷார்ட்கட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மல்டிபிளாக 12 சொல்லுங்கள். இது ஒரு கணம். நான் சொல்லியிருக்கேன் மல்டிபிள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும், முடிவில்லாது. இது கணம், முடிவுள்ளா கணம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 12, 24, 12ஆம் வாய்ப்பாடு சொல்லணும், 36, 48, 12, 5, 60 போயிட்டே இருக்கும். புரியுதா? அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து மல்டிபிள் ஆஃப் 20. மல்டிபிள் ஆஃப் 20 பாருங்க, 20, 40, 60, 80 போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்து சிஎம் கண்டுபிடிக்க போறேன். வாட் இஸ் சிஎம்? சிஎம்னா என்னதுன்னா காமன் மல்டிபிள். இப்போ சிஎம் காமன் அப்படின்னா 2 நம்பர் இருக்கு. அப்போ 12, 20க்கு காமன் மல்டிபிள். காமன் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 2 கணம் இருக்குல்ல, இதுலயும் இருக்கிற பொதுவான நம்பரை எழுதணும். பொதுவான நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். எது பொதுவான நம்பர் இருக்கு சொல்லுங்க ஃபாஸ்ட். பொதுவான நம்பர் ஒரு 3 நம்பர் சொல்லுங்க. யாராவது இல்லை, நிறைய பேர், எல்லாருமே சொல்லணும். இந்த 2லயும் இருக்க பொதுவான நம்பர், உங்க கண்ணுக்கு தெரியுற நம்பர் இல்லை, அது தெரியாத நம்பரும் சொன்னேன். புள்ளி வச்சேன்னா இன்னும் போயிட்டே இருக்கணும் அர்த்தம் இதுல. ஸோ இந்த 2லயும் இருக்கக்கூடிய பொதுவான எண்கள் ஒரு 3 எண்களை டைப் பண்ணுங்க. 3 எண்களை டைப் பண்ணணும். 3 எண்கள் கேட்டிருந்தேன், சரிங்களா? சில பேர் தான் டைப் பண்ணிருங்க, மற்றவங்களாம் என்ன பண்றீங்க? 43 பேர் லைவ்ல இருக்கீங்க, அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டைப் பண்றது ஈஸி தானே, சொன்ன பின்னாடி தான் நிறைய பேர் டைப் பண்றீங்க. 3 நம்பர் கேட்டிருக்கேன், 3 நம்பர் போகணும் வரிசையா, அந்த ஆர்டரா 3 நம்பர், சரிங்களா? ஸோ இதுலயும் இருக்கிற நம்பர் பாருங்க, 12 கிடையாது, இங்க 20 கிடையாது, 40 கிடையாது, 60 இருக்கு. 60 வந்துருச்சு அப்படின்னா அதோட மடங்கு தான் 2லயுமே இருக்கும். அப்ப 60 இருந்துச்சுன்னா கண்டிப்பா 120 இருக்கும், கண்டிப்பா 180 இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 180க்கு அப்புறம் அப்படியே 60 கூட்டிகிட்டே போனலாம், எல்லாமே இருக்கும். 300 இருக்கும், எல்லாமே இருக்கும். இப்ப பாருங்க, இது ஒரு இன்ஃபைனைட், இதுவும் முடியெல்லாம் போயிட்டே இருக்கக்கூடிய காலம். இப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? அடுத்து வந்து எல்சிஎம் ஆஃப் 12, 20. எல்சிஎம்னா இதுவரை காமன் மல்டிபிள் பண்ணிட்டோம், இது இன்ஃபைனைட். இதுல எல்லுன்னு சொல்லிட்டாங்க. எல்லுன்னா என்னதுன்னா லீஸ்ட், குறைந்தது. அப்போ இதுல நிறைய நம்பர் இருக்கு, இதுல இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் எது, இதுல இருக்கிறதே குறைந்த எண் எது, சின்ன எண் எது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கப்புறம் எல்லாம் பெருசா தான் போயிட்டு இருக்கும். அப்போ இந்த மேல இருக்கக்கூடிய கணத்துல சின்ன எண் எது சொல்லுங்க. அப்போ அதான் எல்சிஎம். ஸோ தேர்ஃபோர் எல்சிஎம் ஆஃப் 12, 20 என்பது, இது டீடைல்டு மெத்தட். எப்படி 60, ஏன் 60, இதே மாதிரி எல்லா நம்பருக்கும் போட்டுக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 12, 20 இந்த மாதிரி ஒரு டானா வகுத்தல் போட்டுக்குவோம். இந்த டானா வகுத்தல் போட்டுட்டு பிரை நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த பக்கம் பிரை நம்பர் தான் ஆரம்பிக்கணும், பகா எண் தான். 2 வகுக்கக்கூடிய பகா எண்கள் என்னது? 2. அப்போ 6, 2, 12, 10ல 20ல 10. அடுத்து ஒரு 2 போடுங்க, 3, 2, 6, 5, 2, 10. அடுத்து இந்த 2 நம்பருக்குமே பொதுவான வகுத்தி இல்லை, அதனால இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். therefore LCM is equal to, எல்லாத்தையும் பெருக்கணும். 2 into 2 into 3 into 5. இதை பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? இதே 3 நம்பர் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். இந்த 4 நம்பருக்கு கண்டுபிடிங்க எல்சிஎம், 4 நம்பருக்கும். ஸோ வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 600 போட்டிருக்கீங்க. வில் சி. ஸோ 2னா இங்கே 5. 15 2ஆல் வகுக்க முடியலன்னா அப்படியே 15 போட்டுறணும், 7.5 போடக்கூடாது. 40 2ஆல் வகுத்தீங்கன்னா 20, 50 2ஆல் வகுத்தீங்கன்னா 25. ரூல் பிரகாரம் இங்கே பிரை நம்பரை தான் போடணும். அடுத்து 5, எல்லாத்துலேயும் 5 எடுப்போம். 5, 1, 3, 5, 4, 5, 5, 5. அடுத்து இந்த எந்த 2 நம்பருக்கு காமன் இருக்கான்னு பார்க்கணும். 4 நம்பருக்கு காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 3க்கு இருக்குதான்னு பார்க்கணும், இல்லை 2க்காவது இருக்கணும்னு பார்க்கணும். எந்த 2 நம்பருக்கும் பொதுவான வகுத்தி இல்லை, அவ்வளோதான். அப்போ வாட் இஸ் எல்சிஎம்? இது எல்லாத்தையும் பெருக்கணும். இந்த 2, 10, 3, 12, 5, 60. ஸோ இதான் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட்.
ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், நீங்கள் கண்டுபிடிங்களே பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், கொஷின் இதுதான் எழுதிக்கங்க. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம், நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும், 2 to 10. இதை வச்சு ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம் பின்னாடி சால்வ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 2 to 10. ஒன்று சேர்த்தாலும் அதே தான் ஆன்சர் வரும், அதனால தான் 2 to 10 சொல்லியிருக்கேன். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 2 to 10. 2, 3, 4, 5. Shall we use 5 directly? Very good. நார்மலாக நம்ம ஒரு ஆர்டராக போகும்போது சின்னதுலேருந்து போவோம். இங்கே நீங்கள் 5 போட்டுட்டு இங்கே 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே 2 கூட போடலாம், தப்பு கிடையாது. பட் யூஸ்வலாக நம்ம ஒரு ஃபாலோ பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ஆர்டர் போடுவோம், தப்பு கிடையாது, மேத்தமேட்டிக்கலி நாட் கரெக்ட், பட் ஒரு 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 சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகணும். 5 போடலாம், தப்பு கிடையாது. 2, 3, 4, 5. ஸோ நம்ம வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து புரிகிற வரைக்கும் நம்ம நிறைய செஷன்ஸ் எடுப்போம் நம்ம, சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு கான்செப்ட் சொல்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு, ஏன்னா இதில் நிறைய டைப் இருக்குது, டைப் 1, டைப் 2, டைப் 3. கான்செப்டுக்கே நமக்கு 3 செஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 செஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 செஷன்ஸ் வரும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மட்டுமே. இது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே வரும். சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், ஏரியா, வால்யூம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரீசனிங்லேயும் நிறைய டைஸ், ஆல்ஃபா நியூமரிக், பசில்ஸ், புதிர்கள், அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், விகிதம் மற்றும் சரி விகிதம், இதெல்லாம் ஒவ்வொரு டாபிக் நம்ம. ஓகே ரைட், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள், எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வந்திருக்க 2 ஆன்சரில் 2மே வித்தியாசமாக இருக்கிறது, பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் நேச்சுரல் நம்பர், ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ், அவ்வளோதான். வெரி குட். ஸோ நிறைய பேர் டைப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் டைப் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2520. ஸோ த ஆன்சர் இஸ் 2520. அதை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த டானா வகுத்தல் ஒரு மெத்தட் அப்படின்னு சொன்னேன். வேறு எந்த மெத்தடில் சார் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த மெத்தடை சொல்கிறேன். அந்த மெத்தடில் இந்த 2 to 10 கூட நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 12, 20க்கு எல்சிஎம் மட்டும் கிடையாது, ஹெச்சிஎஃப்பும் இதே மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். நமக்கு தெரியும், இது ஒரு ரொம்ப முக்கியமான ரூல். எந்த ஒரு இயல் எண்ணையும் பகா எண்கள் கொண்டு எழுதலாம். எவ்வரி நேச்சுரல் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் பிரைம் நம்பர்ஸ். எப்படி? 12 உடைக்கலாம். 12 எப்படி உடைக்கலாம்? 4, 3, 12. அப்போ 4 எப்படி உடைக்கலாம்? 2, 2. புரிஞ்சதை நான் சொல்கிறது? 2, 2, 3 எல்லாமே பிரைம் நம்பராக தான் எழுதலாம். எந்த நம்பரையும் பிரைம் நம்பரை கொண்டு எழுத முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தியரம். இப்போ 20 எப்படி எழுதலாம் பாருங்க, 5 20. அப்போ இப்படி கூட எழுதிங்க, முதல் 5 20. அப்புறம் 4 உடைக்கணும், 5 உடைக்க முடியாதனால தான் அது பிரைம். அப்போ 20 எப்படி எழுதலாம் சொல்லுங்க? அப்போ 20 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 squared into 5 power 1. 12 எப்படி எழுதலாம்? 2 squared into 3 power 1. இப்போ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடுனே கேட்பாங்க சில சமயம் எக்ஸாமில். பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கக்கூடியது தான் இது. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்? பாருங்க என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்க. என்ன பிரைம் நம்பர் வந்திருக்கு? 2 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. இந்த 2 எல்லாத்துலையும் எந்தெந்த பிரைம் நம்பர்? அப்போ 2 போடுங்க, 3 போடுங்க, 5 போடுங்க. இருக்கிறதுலே அதிக பவர் எடுங்க. 2ல் அதிக பவர் என்ன? 2. இங்கேயும் 2. அப்போ 2ல் அதிக பவர் 2. 3ல் அதிக பவர் என்ன? 1. 5ல் அதிக பவர் என்ன? 1. அவ்வளோதான். இதை பெருக்குங்க, இதுதான் ஆன்சர். 3 15, 15 4 60. சொல்கிறது புரியுதுன்னா எஸ் கொடுங்க, புரியலைன்னா திரும்ப சொல்லுங்க. புரிஞ்சவங்க எஸ்ன்னு சொல்கிறத விட புரியலேன்றவங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க, அதான் எனக்கு முக்கியம். மேத்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை என்னோட ஜாப், மேத்ஸ் தெரியாதவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு நம்பர் சொல்லியிருந்தேன்ல, நம்பர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2லேருந்து சொன்னேன், சரிங்களா? 2 3 4 5 சொன்னேன், கண்டுபிடிச்சிங்களா? இப்போ பாருங்கள், 2 எப்படி எழுதலாம்? 2 2 power 1ன்னு எழுதலாம். அதில் புரிஞ்சுங்க. இதில் டவுட்னா கேளுங்க. எந்த நம்பரையும் பிரைம் நம்பர் வச்சு எழுத முடியும்னு சொன்னேன். 3 எப்படி எழுதலாம்? 3 power 1ன்னு எழுதலாம். 4 எப்படி எழுதலாம்? 2 squaredன்னு எழுதலாம். எல்லாமே பிரைம் நம்பர் வச்சு எழுத போகிறேன். 5 எப்படி எழுதலாம்?
5 power 1ன்னு எழுதலாம். 6 எப்படி எழுதலாம்? 2 power 1 into 3 power 1ன்னு எழுதலாம். 7 எப்படி எழுதலாம்? 7 power 1. 8 எப்படி எழுதலாம்? 2 power 3. கரெக்டா? 8 வந்து 2 power 3. 9 எப்படி எழுதலாம்? 3 9. அப்போ 3 ஸ்கொயர். எல்லாமே கீழே வந்து இதை வந்து பிரைமை கொண்டு தான் எழுதணும். 10 எப்படி எழுதலாம்? 10 எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 10 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 power 1 into 5 power 1. ஆக்சுவலாக வாட் இஸ் த ரூல், வாட் இஸ் த தியரம் ஸ்டேட்ஸ் இட்? ஒரு தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி நேச்சுரல் நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். அது பிரைம் நம்பர் இருந்ததுன்னா அதே தான் எழுத போகிறோம். 7ங்கிறது 7 தான். ஸோ எல்லா இயல் எண்களும், அல்லது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்றதுன்னா எல்லா பகு எண்களும், ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லக்கூடியது ஆல் காம்போசிட் நம்பர்ஸ் சொல்லலாம். ஆல் காம்போசிட் நம்பர்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் த சம் ஆஃப் த எக்ஸ்பிரஸ் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த பிரைம் நம்பர்ஸ். எல்லா பகு எண்களும் பகா எண்களின் பெருக்கற்பலனாக எழுத முடியும். சரியா? இப்போ பாருங்க, இப்போ நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். அப்போ வாட் இஸ் த எல்சிஎம் மெத்தட்? இந்த மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எது ஃபைனோ, டானா போட்டு தான் எனக்கு ஈஸினா டானா போட்டுக்குங்க. இந்த மெத்தட்லையும் கேட்பாங்க, அதுக்கு தான் நான் இது சொல்கிறேன். எப்படி கேட்பாங்க இந்த இப்போ பார்ப்போம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. அவ்வளோதான். போட்டு எங்க 2 × 3 × 5 × 7. 2க்கு என்ன பவர் போடணும் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. 2க்கு என்ன பவர் போடணும்? என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாத்துக்கும் மேக்சிமம் பவர் என்ன இருக்குதோ அதை போடணும். அப்போ 2க்கு என்ன போடணும்னா 3. பாருங்க இங்கே இருக்க 2 இதுதான் போடணும். 3க்கு என்ன போடணும்? 3க்கு என்ன போடணும்? 2. 5க்கு என்ன போடணும்? 5க்கு என்ன போடணும் சொல்லுங்க. 5க்கு 1. வெரி குட். 7க்கும் 1. அவ்வளோதான். இதை பெருக்குங்க, அதான் ஆன்சர். இதை பெருக்கி சொல்லுங்க, பெருக்கி பாருங்க. இதை சரியாக பெருக்கினீங்கன்னா 2520 வரும். சரியாக பெருக்கினீங்கன்னா. வெரி குட், எக்ஸலண்ட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ரைட், அடுத்து இப்போ இந்த ஃபேக்டரைசேஷனில் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், a⁴ b⁴ c⁴ 7 a⁴2 c⁴ and find the LCM. இதை வச்சு HCF சொல்லலாம், அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இருந்தாலும் HCF இப்போயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் LCMத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இருக்கிற கீழே இருக்க எல்லா பேஸ் அடிமானம், இதுக்கு பேர் அடிமானம்னு சொல்லுவோம், பேஸ், இதை எல்லாத்தையும் எழுதணும். என்னென்ன இருக்குது? A இருக்குது, B இருக்குது, C இருக்குது. அடுத்து ஏயில் இருக்க அதிக பவர் எழுதணும். ஏயில் இருக்க அதிக பவர் என்ன? 3. பியில் இருக்க அதிக பவர் என்ன? 5. சியில் இருக்க அதிக பவர் என்ன? 8. இதுதான் எல்சிஎம். ஹச்சிஎஃப்னா என்ன தெரியுமா? காமன் ஃபேக்டர், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. இங்கே பாருங்க, எல்சிஎத்தில் எல்லாத்தையும் பிடிச்சி எழுதணும். ஆனால் ஹச்சிஎஃப்ல அப்படி எழுத மாட்டோம். காமன் இதுலையும் இருக்கணும், இதுலையும் இருக்கணும், இதுலையும் இருக்கணும். எத்தனை தனித்தனியாக 4 கேட்டால் 4லையும் இருக்கிறத எழுதணும். அப்படி எது 4ல் இல்லை, 4லையும் ஒன்றா இல்லை அப்படின்னா ஹச்சிஎஃப் உடனே போட்டுறணும், 1ன்னு போட்டுறணும். ஹச்சிஎஃப் 1, ஹச்சிஎஃப் 0 வரையே வராது, 1 தான் வரும். அப்போ இங்கே பாருங்க, எல்லாத்துலையும் இருக்கிறது எது? சி. இதுலேயும் சி, இதுலேயும் சி, இதுலேயும் சி. அப்போ அதில் இருக்கிறதுலே கம்மியாக உள்ளதை எழுதணும். சியில் கம்மியாக உள்ளது எது? 5. இன்னொரு கணக்கு போடலாமா? ஏன்னா இந்த இது அடிக்கடி கேட்பாங்க, ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப். நான் இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிச்சேன். இன்னும் ஹச்சிஎஃப் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கு எல்சிஎம் ஹச்சிஎஃப் கண்டுபிடிங்க. கரெக்டாக சொல்லுங்கள், தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் எழுதலாம். பவர்லாம் அப்படியே பக்கத்துலேயே போடுங்க, நீங்கள் டைப் பண்ணுங்க, x3ன்னு போடுங்க, நான் புரிஞ்சுக்குவேன் அது x⁴3ன்ட்டு. பவரே கூட டைப் பண்ண முடியுது. சரணியாக போடுற மாதிரியும் சொல்லலாம். எக்ஸ் போட்டு மேலே 5, ஒய் போட்டு மேலே அந்த அம்புக்குறி இப்படி போட்டு பண்ணுவாங்க. x⁴3 அப்படின்னா இது x⁴. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த நம்பரை லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். லாங் ப்ரெஸ், எக்ஸ் டைப் பண்ணிவிட்டு 3 லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஓடிடும். 5க்கு அப்புறம் ஒரு எக்ஸ் ஒய் ஒன்று போடணும் அப்படின்னா 5⁴ ஒய்னா ஒய்யை டபுள் ப்ரெஸ் பண்ணுங்க, போடுதான் போட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள்
சில சின்ன விஷயங்களே நம்ம தெரியாமல் இருப்போம். பட் அது ஹைலி யூஸ்ஃபுல்லான இருக்கும். ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அது. பார்த்தீங்களா? இப்போ வருது அவங்களுக்கு பவர் வந்துருச்சு பாருங்க, சூப்பராக. அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்கள் இருக்கும். ஷார்ட்கட்டு தான். இந்த ஷார்ட்கட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட், லைஃபுக்கே யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட். இல்லைன்னா நம்ம 2 டைப் பண்ணணும், இல்லைன்னா x⁴ போட்டால் நமக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். அது நம்பர் இருக்காது. இப்போ அப்படி கிடையாது. சரி, நமக்கு வந்து எக்ஸை போட்டோமா 3 வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் 3 மேலே போயிடும். ஓகே, பார்க்கலாமா? வாட் இஸ்? அப்போ பாருங்க, எல்சிஎம்னா எல்லாத்தையும் எழுதுங்கன்னு சொல்லுங்க. எக்ஸ் ஒய் இசட் தான் எல்லாத்துலையும் இருக்குது. அதனால் எக்ஸு ஒய் இசட். இப்போ எக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடியதில் எது அதிகம்னு பார்க்கணும். அதிகம் 5. ஒய்க்கு மேலே எது அதிகம்? 4. இசட்டுக்கு மேலே எது அதிகம்? 8 இருக்கு. சரியா? சில பேர் 3 யாரும் போடலையோ, 8 3 ஒரே மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் பார்க்கலாம். ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. அதை பிடிச்சி எழுதணும். எல்லாத்துலேயும் எக்ஸு எல்லாத்துலேயும் இருக்கா? வெரி குட், எக்ஸ் எடுங்க. எல்லாத்துலேயும் ஒய் இருக்கா? ஒய் எழுதுங்க. எக்ஸுக்கு மேலே பவரில் மினிமம் எழுதணும். மினிமம் என்னதுன்னா 1. இங்கே பாருங்க 1. அப்போ எக்ஸ். ஒய்க்கு மினிமம் பாருங்க, ஒய்க்கு 1 தான். அப்போ ஆன்சர் இஸ் XY. XY இஸ் த ஹச்சிஎஃப். இப்போ நான் ஹச்சிஎஃப் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹச்சிஎஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எஃப் அப்படின்னா ஃபேக்டர். இப்போ ஒரு 2 நம்பர் எடுத்துங்க. அதே 12 20 எடுத்துக்குவோம். ஃபேக்டர் எப்போவுமே கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஃபேக்டர் ஆஃப் 12. ஃபேக்டர் ஆஃப் 12 எவ்வளவு? இப்போ தான் சொன்னேன். 12 வகுக்கக்கூடிய எண்கள் 1 2 3 வகுக்கும், 4 வகுக்கும், 6 வகுக்கும், 12 வகுக்கும். அடுத்து வாட் இஸ் ஃபேக்டர் ஆஃப் 20? 1 வகுக்கும், 2 வகுக்கும், 4 வகுக்கும், 5 வகுக்கும், 10 வகுக்கும், 20 வகுக்கும். இப்போ காமன் ஃபேக்டர் வாட் இஸ் CF ஆஃப் 12, 20? இதில் இந்த 2லையும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பரை பிடிச்சி எழுதுங்க. இந்த 2 கணம், இது வந்து முடிவுறு கணம். ஃபைனைட் தானே, இன்ஃபைனைட்டாக தான் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது. இது முடிவுறு, கண்ணுக்கு தெரிகிற நம்பர் தான். அப்போ 2லையும் காமனாக இருக்கிறது பார்த்துங்க. 1 இருக்குது, 2 இருக்குது, 4 இருக்குது, அப்புறம் இது இருக்குது. அவ்வளோதான். அடுத்து என்னதுன்னா ஹச்சிஎஃப். ஹச்சிஎஃப்னா என்னது? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட்னா என்னதுன்னா இந்த இருக்கிற நம்பர்லேயே பெரிய நம்பரை பிடிச்சி எழுதணும். எது பெரிய நம்பர்? 4 தான் பெரிய நம்பர். therefore HCF is 4. HCF டானா வகுத்தல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 12, 20 போட்டு பார்க்கணும். முதல் 2 இருந்தே ஆரம்பிங்க. 2னா 6 2 12, 20னா 10 2 20. அடுத்து திரும்ப 2ஆல் வகுக்கும். 3 10னா 5. அப்போ வாட் இஸ் HCFனா இங்க இருக்கிற நம்பரை மட்டும் தான் எடுத்துக்கணும். எல்சிஎம்னா எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். HCFனா இங்கிட்டு பக்கம் இருக்கிற மாதிரி தான் நம்புவோம். இந்த பக்கம் இங்கிட்டு, நாங்கள் மதுரை பக்கம்லாம் இங்கிட்டு அங்கிட்டுன்னு பேசுவோம். சில பேருக்கு இங்கிட்டு அங்கிட்டுங்கிறது தெரியாமல் இருக்கலாம். இங்கிட்டுனா இந்த பக்கம், அங்கிட்டுனா அந்த பக்கம். கொங்கு சைடில் ஒரு பாஷை இருக்கும் தெரியுங்களா? நான் அங்கே போகும்போது தான் எனக்கு அந்த பாஷை தெரிஞ்சது. வகுப்பில் கேட்பேன். இன்ஜினியரிங் காலேஜஸில் உள்ள இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூட் கிளாஸ் எடுக்கும்போது கேட்பேன், எங்கே இருக்கீங்க அப்படின்னா, நாங்கள் ஒட்டுக்கா வரோம் சார் அப்படின்பா. ஒட்டுக்கா வரோன்னா எனக்கு அப்போ ஒன்றுமே புரியல. என்னடா ஒட்டுக்கா வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒட்டுக்கா வரோம்னா ஒன்றா இருக்கோம், ஒன்றா படிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சேர்ந்து அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். சில வார்த்தைகள்லாம் தெரியாது சில பேருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை தெரியாது அவங்க மட்டும் சொல்லுங்கள் நோ அப்படின்ட்டு. வெஞ்சனம் கேள்வியே படாதவங்க சொல்லுங்கள். எங்கள் சைடு ராமநாதபுரம் சைட்லலாம் அதை நான் பேசுவோம். வெஞ்சனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெஞ்சனங்கிற வார்த்தை நோ நோ நோ. வெஞ்சனம்னா ஒன்றும் கிடையாதுங்க. சாப்பாட்டில் சாப்பிடும்போது தொட்டுக்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு பேர் தான் வெஞ்சனம். ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா மதியானம் சாப்பிட்டேன், சரி சாப்பிட்டேன் சைடு என்ன வெஞ்சனம் அப்படின்பாங்க. இப்போ வீட்டில் வரும்போது அப்பா கேட்பாரு, வெஞ்சனம் என்ன இன்னைக்கு வச்சிருக்கிறேன் அப்படின்பாங்க. வெஞ்சனம்னா ஒன்றும் கிடையாது, சைட் டிஷ். இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம். வெஞ்சனங்கிறது வந்து துவையா கூட இருக்கலாம். காணப்பயிறு துவையான்னு சொல்லுவோம், காணப்பயிர்னு சொல்லுவோம் எங்கள் சைட்லலாம். மதுரை ராம்நாத்லாம் காணப்பயிர்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். காணப்பயிர்னா கொள்ளுக்கு பேர் தான் காணப்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஞ்சன கிண்ணின்னு சொல்லுவாங்க. வெஞ்சன சாங் இருக்கா தெரியல எனக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த சாங் எழுதுறவங்க எல்லாருமே சினிம் ஃபீல்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே மதுரையை பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க.
அதனால அவங்க பாட்டெல்லாம் எழுதியிருப்பாங்க. கொள்ளு 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 தான் காணப்பெயர்னு சொல்லுவாங்க. இங்கே காணப்பெயர், அங்கே கொள்ளுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம ஊர்லேயே வித்தியாசப்படும் சில விஷயங்கள்லாம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த பக்கம் இங்கிட்டு இருக்கிற இந்த நம்பரை மட்டும் தான் பெருக்கணும். ஸோ அப்போ வாட் இஸ் ஹச்சிஎஃப்? ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது 4. இந்த ஒரு ப்ராப்ளம் இதோட இன்னைக்கு முடிச்சிடுவோம். நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணுவோம். சேம் டைமிங். 10, 20, 30, 60 எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா திரும்ப 2 போடுவேன். 2 போட்டேன்னா 5, 10, 15. திரும்ப எல்லாத்துலேயும் காமன் என்ன இருக்குது? 5 இருக்குது. 5, 1, 2, 3, 6. திரும்ப காமன் இருக்கு பாருங்க. இப்போ எல்சிஎம்ல நம்ம அப்படியே நிப்பாட்ட மாட்டோம். திரும்ப 2க்கும் 6க்கும் போவோம், இல்லை 3க்கும் 6க்கும் போவோம். ஆனால் ஹச்சிஎஃப்ல எல்லாத்துக்கும் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் காமனாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் காமனாக இருந்தால் மட்டும்தான் ஹச்சிஎஃப்ல எடுக்கணும். இங்கே பாருங்க, 2 எல்லாத்துக்கும் காமன், 5 எல்லாத்துக்கும் காமன். ஸோ அதனால 2 × 5. ஸோ ஆன்சர் இஸ் 10. தேங்க்யூ மாரியம்மாள். சூப்பர் எக்ஸைட்டட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சர்வீஸ். ஓகே. ஸோ 2 × 5. ஸோ 2 × 5ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10. அப்போ இது ஹச்சிஎஃப் 10. இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், கடைசியாக ஒரு ப்ராப்ளம். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 12, 24. வாட் இஸ் ஹச்சிஎஃப்? வாட் இஸ் ஹச்சிஎஃப்? அவ்வளோதான். 2 4க்கான போடக்கூடாது. 3க்கும் இருக்கான்னு பார்க்கணும். 3 நம்பருக்கு இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, அதனால 3 2 6. இது கண்டுபிடிங்க. கடைசியா கரெக்டாக சொல்றீங்களான்னு பார்க்கணும். கரெக்டாக சொன்னீங்கன்னா முடிச்சார். இதை கண்டுபிடிங்க. இதுக்கு வாட் இஸ் ஆன்சர்? இதோட கண்டினியூட்டி நாளைக்கு இருக்கும். நாளைக்கு சேம் டைம் 8:30 PM. 8:30 to 9:30. 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. வெரி குட், எக்ஸலண்ட். ஹச்சிஎஃப்ங்கிறது 1. ஏன்னா இது எந்த நம்பருக்கும் காமனா எதுவுமே இல்லை. இது 2 3 வகுக்கும், இது 2 5 வகுக்கும். பட் 3 வகுக்கக்கூடிய நம்பர் 1 தான். therefore the HCF is equal to 1. HCF equal to 1னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொது வகுத்தி இல்லைன்னு அர்த்தம். அப்போ HCFங்கிறது 1ங்கிறது கேரண்டி. 1ங்கிறது கண்டிப்பாக. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். உங்களோட கிளாஸ் எப்படி இருந்ததுன்றது டைப் பண்ணுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இதோட தொடர்ச்சி இருக்கும். நான் திரும்ப சொன்னேன், இந்த கான்செப்ட்ஸ் எல்சிஎம் ஹச்சிஎஃப்க்கு 3 செஷன்ஸ் வரும் மினிமம். அதுக்கப்புறம் 3 செஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா 3 செஷன்ஸில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே மிஸ் ஆகாது ஒவ்வொரு எந்த செஷன்ஸ்லையும். Group 4 டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல் சார். வாய்ஸ் நோட்ஸ் இன் டெலிகிராம் எல்லாமே இருக்கு, அதில் பாருங்கள். கிளியர் எக்ஸ்பிளனேஷன் சார். 98403 நான் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டெஸ்ட் இதெல்லாம் கேட்குறதுக்குன்னா 98403 98093 அப்படி நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்பரை கூட திரும்ப சொல்கிறேன். 98403 98093 98403 98093. டெஸ்ட்டோ மற்றதோ பேட்சோ டீட்டெயில்ஸ் வேணால் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ரைம் ஃபேக்டர் எல்சிஎம் ஹச்சிஎஃப் லேர்ன் ஃப்ரம் டுடே. தேங்க்யூ, வெல் எக்ஸ்பிளைன். ஓகே, இன்னும் ஏதாவது டவுட் இருந்தது, எனக்கு இதெல்லாம் டவுட் வேணும் சார் அப்படின்னா ரியலி ஒண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஸோ மச் சார். நாளைக்கு 8:30 பார்க்கலாம். வேறு என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்ததில் சொல்லுங்கள். நாளிலேருந்து பார்க்கலாம். பார்த்த பின்னாடி அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் என்ன ப்ராப்ளம் வேணாலும் கொண்டாங்க, வில் சால்வ். டுமாரோ மீட்டிங் லிங்க் கேட்டீங்க, இதே லிங்க் தான். இதே லிங்க் வச்சுக்கோங்க, இதே டைம். தேங்க்யூ. லிங்க் வரலன்னா ஒன்றும் கிடையாது. 98403 98093 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெலிகிராமில் 98403 98093 இந்த நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பரை வந்து சர்ச் பண்ணுங்க. ஒரு குரூப் வரும், அந்த குரூப் ஃப்ரீ குரூப் தான், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க.